ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து இந்த ஜனவரி மாதம் அவங்களுடைய ஏ சீரிஸ்ல இருந்து 2 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A14 5G அண்ட் சாம்சங் கேலக்ஸி A23 5G அப்படின்ற மாதிரியான 2 ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு, இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, இல்லை என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா, எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ சாம்சங் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 2 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி A23 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிசைனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லுக்குன்னு பார்க்கும்போது இதுதான் இந்த மொபைலுக்கான லுக். மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், ப்ளூ, ஆரஞ்ச், சில்வர் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலுடைய எக்ஸாக்டான ஒயிட் அண்ட் திக்னஸ்க்கான டீடைல் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. அதை பற்றின டீடைல் எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்க. அண்ட் இந்த மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இல்லை அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்க நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு சாம்சங் உடைய அந்த 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சாம்சங் கிட்ட இருந்து பார்க்கும்போது ஓகே டீசெண்டா இருக்கு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்க Snapdragon உடைய ஒரு 5G ப்ராசஸர் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ சாம்சங் எப்பவும் போல எக்ஸினோஸ் ப்ராசஸர் இல்லை MediaTek ப்ராசஸர் பக்கம் போகாம Snapdragon உடைய ஒரு 5G ப்ராசஸர் எடுத்துட்டு வந்தது ஓகே நல்லா இருக்கு. அது என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ Snapdragon 695 எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல ப்ராசஸர். ரீசெண்ட் டேஸா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை அவங்க லான்ச் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக Snapdragon 695 இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் Snapdragon 695 சேர்த்து இதுல நமக்கு LPDDR4X 9 டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அண்ட் 5G பேண்டுக்கான சப்போர்ட் பார்க்கும்போது 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இந்தியாவில் முக்கியமா தேவையான அந்த N78 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்காங்க. சாம்சங் கிட்ட இருந்து Snapdragon 695 எடுத்துட்டு வந்திருக்கிறது நல்லா இருக்கு. அடுத்து அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்க பின்பக்கம் 4 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு. அண்ட் இது கூட 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 4 கேமரா இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குவாட் கேமரா செட்டப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அண்ட் இதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கேமரால Sony IMX766 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது கிளியரா தெரியல. என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. பட் IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதுவே ஒரு ப்ரொமோஷனா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருந்திருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணாதப்பே தெரியுது இதுல IMX766 கேமரா இல்ல, பட் வேற ஏதோ ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த சென்சார் என்ன அப்படின்றத அவங்க கொடுக்கல. அந்த வகையில கேமரான்னு பார்க்கும்போது OIS சப்போர்ட் இருக்கிறதுனால ஓகே நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சாம்சங் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இதுக்கு அடுத்ததான் நாம பார்க்க போற சாம்சங் A14 5G இதோட கம்மியான செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுலயே 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இது அதை விட ஹையர் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எதுக்காக 8 மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா இது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஃபீச்சரா தான் எனக்கு பர்சனலி படுது. செல்ஃபி கேமரா இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான நமக்கு இருக்கு. அண்ட் எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கு. நம்மளால மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த செக்மெண்ட்டுக்கு ஒத்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்து சாம்சங் கேலக்ஸி A14 5G அதை பற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இப்போ சாம்சங் கேலக்ஸி A14 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்க்கும்போது லுக் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. 3 கலர் ஆப்ஷனுமே நல்லா இருக்குது. அண்ட் ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்க்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பர்சனலி இருக்குது. அது போக அடுத்து ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல நமக்கு இருக்குது. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது இங்கே 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் என்ன அப்படின்றத அவங்க மென்ஷனே பண்ணல. ஸோ மோஸ்ட்லி 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது, என்ன அடாப்டர் கொடுக்க போகிறாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க எதுவுமே இங்கே மென்ஷனே பண்ணலை. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி இவங்க எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸினோஸ் 1330 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஒரு புது ப்ராசஸரும் கூட. ப்ரீவியஸ் எக்ஸினோஸ் 850 இருக்குல்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அதை விட பெட்டரான கிளாக் ஸ்பீடோட இருக்கக்கூடிய ஒரு CPU இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதில் CPU மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடும் 2.4 GHz வரைக்கும் புஷ் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPUக்கு ARM Mali G68 அப்படின்ற மாதிரியான GPUலாம் பேக் பண்ணி 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ப்ராசஸர் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் இவங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸினோஸ் 850 விட பெட்டராக எடுத்துருக்க முடியும். அண்ட் ஸ்னாப்ட்ராகனில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 680 மாதிரினா அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி 2 யூஸ்லெஸ்ஸான ஒரு சும்மா கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கூட ஓகே. பட் ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த அந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ரொம்ப ஓவர், அதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும் அவங்க. ஸோ அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவான சூப்பரான கேமரா இல்லை, பட் ஓகே டீசென்டான ஒரு கேமரா அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அண்ட் இதுலேயும் நம்மளால எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நம்மளால மெமரி கார்டு யூஸ் பண்ணி ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Android 13க்கான OS-ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸே Android 13க்கான லேட்டஸ்டான OS-ஓட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் சாம்சங் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A23 5G ஆகட்டும் இல்லை A14 5G ஆகட்டும், இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13ஓட வந்திருக்கிறது கண்டிப்பாக 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ இப்போ 2 மொபைலுடைய ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பட் ப்ரைசிங் என்ன ப்ரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி A23 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டாக 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற வேரியண்ட்டை 23,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB RAM 128GB இன்டர்னலில் 25,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே சாம்சங் கேலக்ஸி A14 5G அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இங்கே 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டாக 4GB RAM 64GB வேரியன்ட் 16,500 அப்படின்ற செக்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட 6GB RAM 128GB வேரியன்ட் 19,000 ரூபாய்க்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் 21,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும் இந்த சாம்சங் கேலக்ஸி A14 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் பார்த்துரும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுல இருந்து 2 ஸ்மார்ட் ஃபோனும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனையும் ஒன்றாவே சொல்லிடுறேன். 2 ஸ்மார்ட் ஃபோனுமே எனக்கு அந்த அளவுக்கு அப் டு த மார்க்காக இல்லை. 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்குமே எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. கண்டிப்பாக இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு இன்னும் பெட்டரான இன்னும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்கலாம். அதில் மெயினாக அமோலோட் டிஸ்பிளே 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அவங்க இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் அது இல்லாமல் வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அண்ட் கேமரா செட்டப்பும் கண்டிப்பாக 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் எனக்கு அந்த செக்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு அப் டு த மார்க்காக இல்லை. ஸோ அதனால் ஓவரால் பார்க்கும்போது சாம்சங் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 2 A சீரிஸ்க்கான 5G ஸ்மார்ட் ஃபோனுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக படலை. ஸோ ஓகேவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா நல்லா இருக்கு?